ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் 108 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 107 வரையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ண செக் அவுட் பண்ணுறேங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சைடில் என்ன காமிக்கிறான், நம்ம கிரீட் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இருக்குது. டாகை பார்த்துட்டு கேட்குறான், உன்னைய பார்க்க தான்டா இவ்வளோ காத்துட்டு இருந்தேன், என் காசை மொத்தத்தையும் வாங்கி தின்னுட்டு நீங்கள் என்னடா இங்கே வேலை செய்யாமல் இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறான். இவன் யார் இந்த டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் டெபுட்டி டைரக்டர் ஆஃப் அந்த இன்ஸ்பெக்டர்லாம் இருப்பாங்களே, இவங்க தனியாக ஒரு ஏஜென்சி வச்சுருப்பாங்களா, அதில் டெபுட்டி டைரக்டர் இவன் தான் இருக்கிறான். இவனே பார்த்தீங்கன்னா நம்ம கிரீட் வந்து காசு கொடுத்து வாங்கியிருக்கான். எல்லா தகவலையும் வந்துட்டு இவன் டேரெக்டாக கிரீடுக்கிட்ட சொல்கிறதான் இவன் வேலை. இதை யார் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான் தான் சிரத்து பார்த்துட்டு இருக்கான். சிரத்துக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. இதேமாரி இந்த டெபுட்டி டேரக்டர் வச்சு தான் நாங்கள் எங்கெங்கே போகிறோம் எல்லாத்தையும் கணிச்சிட்டு இருக்கானா. நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அயனோ விஷயத்தில் நம்ம இதை சொல்ல, அதனால தான் ஈஸியாக இவன் மாட்டிக்கிட்டான். இல்லைன்னா அங்கேருந்து தப்பிச்சிருப்பானுங்க, லஞ்சத்தை வாங்கிட்டு எல்லாரும் ஏமாத்துறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி சிரத்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் கிரீட் வந்து கேட்குறான், இந்த டேரிக் லூசு பையனால தான் இவ்வளோதையும் நம்ம இழந்தோம். அவன் கடைசி நேரத்தில் என்னை போட்டு கொடுக்கல, போட்டு கொடுத்துருந்தா இன்னும் சொதப்பியிருப்பான். ஸோ அதனால் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதேமாரி அவனை பார்த்துக்கல, ரொம்ப கான்சன்ட்ரேட்லாம் நீ பண்ணாதப்பா, ஏன்னா அவன் இப்போதைக்கு ஒரு யூஸ்லெஸ் தான், அவனை இதுக்கு மேலே வெளில விட்டாலும் மிகப்பெரிய ஆபத்து தான். ஸோ இதை நீ யூஸ் பண்ணி கற்றுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆமாம், இது என்னது, இது வந்து அந்த ஒயிட் ட்ராகனோட சீல் தானே, இது எப்படி நீங்கள் வாங்குனீங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாச்சு, இந்த டவர்லேயே கிடைக்காத ஒரு அரிதான பொருளாச்சு அப்படின்னு கேட்குறான். இதை தெரிஞ்சுக்கிறேன்னு நீ விரும்புறியோ, விரும்பின அடுத்த செகண்டே நீ செத்து போயிடுவாடா அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் அவன் மறுபடியும் பயப்படுறான். சாரி, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய அருமை பெருமை தெரியாமல் மறுபடியும் நான் உங்களே சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் உன்னுடைய லாஸ்ட் சான்ஸ், ஒழுங்கு மரியாதை யூஸ் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சிரத்து வழக்கம் போல் ஹீரோய்க்காக போகிறான். ஹீரோய்க்காக போயிட்டு 2 பேரையும் நான் கைது பண்ணுறேன்டா, என்ன தைரியம் இருந்தால் 2 பேர் சேர்ந்து ஊர் மக்களை ஏமாற்றுவீங்க, உங்கள் 2 பேர்னால தான்டா இந்த மற்ற டவர் 67வது 55வது ஃப்ளோர்லாம் இப்படி மோசமாக கிடக்குது, உங்கள் 2 பேரை அரெஸ்ட் பண்ணி நான் எவ்வளோ பெரிய ஆள்னு காமிக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டுருக்கான். அந்த டயத்தில் தான் நம்பால் சொல்கிறான், உன்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர் நான், என்ன தைரியம் இருந்தால் ஏன் முன்னாடியே கன் நைட்டுவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த டயத்தில் அவன் சொல்கிறான், என்ன சுப்பீரியர் ஆஃபீஸராக இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், நான் உன்னை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அது உனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டயத்தில் தான் நம்மளோட கிரீட் இருக்கான்ல, அவன் வந்து கொஞ்சம் புத்திசாலியான பையன்ல, அவன் வந்து சொல்கிறான், சரி நம்ம 2 பேரும் மாட்டிக்கிட்டோம், நீ எங்கே போனாலும் உண்மையை சொல்ல வேண்டிய நிலமை தான் வரும், ஸோ யாராவது ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும், ஸோ அதனால் என்ன தெரியுமா பண்ணுறேன், உன்னை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை அசால்ட்டாக போட்டு தள்ளிடுறான். அதை பார்த்துட்டு சிரத்தை ரொம்ப ஷாக்காக்குறான். கிரீடு இவ்வளோ மோசமானவனா, அசால்ட்டாக போட்டு தள்ளுறான் அப்படிங்கிற மாதிரி. அந்த இடத்துல நம்மளோட கிரீட் என்ன நம்ம சொல்கிறான், உனக்கு ஒரு ஆப்ஷன் தரேனே, ஏன் கூட ஏன் நீ சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது, இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கியே, ஏன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, உனக்கு நல்ல சம்பளமே தர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். அந்த டயத்தில் தான் நம்மளோட சிரத்தை சொல்கிறான், உன் கூடலாம் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாது, நீ அசைஞ்சினா உன்னை சுட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த டயத்தில் கிரீடு சொல்கிறான், என்னை சுட்டு தான் பாறேன், உன்னை நான் கைது பண்ணுறேன், இந்த மர்டர் கேஸுக்கு உன்னை கைது பண்ணுறேன், அந்த பழைய வழக்கு சேர்த்து உன்னை கைது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்கான். கைது பண்ணி தான் பாறேன் தம்பி அப்படிங்கிற மாதிரி கிரீடு சொல்லிட்டுருக்கான். மறுபடியும் அந்த சீல் எடுத்துக்கிறான், அந்த ஒயிட் ட்ராகன் சீல் இருக்குல்ல, அதை அப்படியே கையில் எடுத்துக்கிறான். இது ரொம்ப டேஞ்சரஸானது, இவனை சீக்கிரம் சுட்டு பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுறான். ஷூட் பண்ணி அந்த புல்லட் இருக்குல்ல, அது அப்படியே பாஞ்சிட்டு இருக்குது, ஆனால் பக்கத்தில் போய் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. இது எப்படி ஸ்டாப் ஆச்சு, இந்த புல்லட்டை ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட திறமை இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீலை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இதை வச்சு தான் அந்த பிரின்சஸ் ஏற்கனவே பிடிச்சிருப்பானுங்க. ஸோ அதே சீலை யூஸ் பண்ணி இப்போ நம்மளுடைய சிரத்து இருக்கான்ல, அவனையும் பிடிச்சிட்டு கேட்குறான், நான் உனக்கு ஏற்கனவே ஒரு ஆஃபர் கொடுத்தேன்ல, அந்த ஆஃபர் நான் சும்மாலாம் கொடுக்கல, என் கூட சேர்ந்து நீ இப்போ ஜாயின் பண்ணுற, இல்லைன்னா உன்னை போட்டு தள்ளுறதான் அடுத்த வழி அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய கிரீட் வந்து சொல்லிட்டுருக்கான். இதுக்கப்புறம் 99வது ஃப்ளோரை காமிக்கிறாங்க. 99வது ஃப்ளோரில் இந்த ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் போய்ட்டுருக்கு. அந்த கேரட்டை வந்துட்டு இவங்க ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க, இதேமாதிரி ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு ஆஃபரிங்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆஃபரிங் படி இங்கே எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்துட்டு எல்லாருக்குமே கிடைக்கிது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் காரணத்தினால இங்கே எல்லாருக்கும், இங்கே எல்லோரும் இருப்பாங்களே, இந்த மற்ற அனிமல்ஸ் எல்லாருமே இருப்பாங்களா, இவங்க எல்லாருக்குமே ஸ்பெஷல் எனர்ஜியாக ஒன்று கிடச்சிருது. அதுமாரி பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கொஸ்ட் வந்து சக்ஸஸாக ஆயிடுச்சு, அந்த இதை ஆக்டிவேட் பண்ணணுங்கிறதா கொஸ்ட்டு. ஸோ அதையும் இவங்க ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு கொஸ்ட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மினாட்டார்ஸ் எல்லாம் வர்றாங்க, இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு, அவ்வளோ பெரிய வெளிச்சத்தை பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் கடனை ஓடி வந்துட்டு இருக்கானுங்க. இது என்ன இவ்வளோ பெரிய கேரட்டாக இருக்குது, சாப்பிட்றது ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் சாப்பிட்டுட்டா அப்படின்னு கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது, இது ஒரு ஃபெஸ்டிவலாக நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அந்த டயத்தில் நம்ம குட்டி தவக்கலாக இருக்கான்ல, அதாவது கிங் ஆஃப் தவக்கலாக அவன் இப்போ சின்னதாக மாறி இருக்கிறான். ஸோ அவன் வந்துட்டு கேட்குறான், இவன் யார் புது பிரச்சனை பண்ணியிருக்கா, இவனையும் சேர்த்து போட்டு தள்ளிட்டா அப்படின்னு கேட்குறான். நான் யாருன்னு கேட்டேன், நான் தான் 99th ஃப்ளோரில் இருக்க மினாட்டார் கிங், இந்த பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓ, இவர்
தான் பாஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம குட்டி தாவலை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் வந்து சொல்கிறான், நாங்கள் ஹாப்பியாக ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம், நீங்களும் சேர்ந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அந்த மினாட்டார் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதேமாரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் நாங்கள் பார்த்தோம், அந்த வெண்டர்ஸ் எல்லாம் இங்கே தான் வந்துட்டு இருக்காங்கன்னு நம்மளுடைய மினாட்டார் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அவன் சொல்கிறான், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸா, அவங்க இங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ போய் பார்க்குறான், அங்கே நிறைய ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, யூஸ் பண்ணிவிட்டு நிறைய விஷயமான இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. பரவாயில்லையே, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம பூனை ஒரு தகவல் சொல்கிறான், ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இதுவரையிலும் எங்கேயும் பெருசாக போனதில்லை, அவங்கள பற்றின ஒரு ரெக்கார்டும் பெருசாக கிடையாது, ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு திறமசாலிகள் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இதெல்லாம் என்ன டைப்புன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே ரக்கூன் டைப், ஓகேவா. நம்ம கேட், அதாவது நம்ம தியோ வந்து ஒரு பூனை டைப்பு, அதேமாரி இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரக்கூன் டைப்பில் தான் இப்போ இருப்பாங்க. அவங்க தான் இதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க, இந்த வியாபார ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாத்துலேயும். ஸோ நம்ம பூனை வந்து கேட்குறான், நீங்கள் இந்தமாரி இந்த வண்டரிங் மெர்ஜென்ட் அசோசியேஷனில் நீங்கள் போய் சொல்ல மாட்டிங்களா, நாங்கள் அதேமாரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் நம்ம பூனை வந்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன், நாங்கள் இதை பற்றிலாம் பெருசாக சொன்னதில்லை, எங்களுக்கு இந்த அவசியமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆமாம், நீங்கள் எப்படி இந்த 99th ஃப்ளோருக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், நாங்கள் இதேமாரி இந்த ரெட் ரிப்பன் கிங்டம் அந்த கேரக்டர் வந்து ஒன்று அப்பியர் ஆகிருக்குல்ல, அந்த கேரக்டர் எப்பப்பெல்லாம் ஆக்டிவ் ஆகுதோ அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஃபைனலாக இவங்க எல்லாரும் இங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ரீட் வெண்டர் இருக்கார், அவர் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த ரைஸ் கேக்கை நீங்கள் வாங்கணுன்னா உங்களுக்கு சில பல கோல்டு காயின் தான் தேவைப்படும், அதை வச்சுட்டு இந்த ரைஸ் கேக் வாங்கிடலாம், இதோட டேஸ்ட் ரொம்ப அரிதானது, யாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் வித்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு தெரியும் இது வந்து ஒரு கொரியன் ரிலேட்டட் ஃபுட்டு, இது வந்து ஒரு ரைஸால் செய்யப்பட்ட ஒரு கேக், ஓகேவா. ஸோ இதோட ஆக்சுவல் நேம் வந்து டிஃப்ரெண்ட், நான் சும்மா ரைஸ் கேக்குன்னு அப்போ சொன்னேன். ஸோ இது ரைஸால் செய்யப்பட்டதுனால நம்ம ரைஸ் கேக்குன்னே சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரைஸ் கேக் அவன் வித்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், ஆமாம் இது எவ்வளோ தருவீங்க அப்படின்னு கேட்குறான். நான் வந்து ஒரு பீஸ் கூட ஈஸியாக கூட தந்துடுவேன், அடுத்தடுத்த பீஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு பீஸா, நான் மொத்த பீஸையும் வாங்கிக்கிறேன், மொத்தத்தையும் எனக்கு வித்துரு அப்படின்னு சொல்கிறான். இவ்வளோ டவர் காயினா, பரவாயில்ல நம்மளுக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியாக வாங்கிட்டு இருக்கான். மற்றவங்களாம் கேட்குறாங்க, இதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் ஹீரோ சொல்கிறான், நான் இந்த டவருக்கு வந்து 267 நாள் ஆகுது, ஆனால் இத்தனை நாள் என்னால் ரைஸ் கேக்கே சாப்பிட முடியல, ஏன் ஒரு சின்ன அரிசி கூட என்னால் பார்க்க முடியல, ஆனால் இந்த நாள் நான் ரைஸ் கேக்கே சாப்பிடுவேன்னு எதிர்பார்க்கல, மொத்தத்தையும் நான் வாங்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பூனை சந்தோஷப்பட்டு இருக்கான், ஏதோ புது ஐட்டம் போல் அவன் வாங்கி தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் பூனைக்கு ஒரு பவர் ஏற்கனவே சொல்லியிருப்போம்ல, அதாவது அந்த பூனையோட கை இருக்குல்ல, அது ஏதோ ஒன்று வந்து கண்டுபிடிச்சிரும், அந்த கண்டுபிடிச்சது வந்து ஒரு லெஜெண்டரி ஐட்டமாக தான் இருக்கும். அதேமாரி இப்போ வந்து நம்மளோட பூனை வந்து அவனோட கைகள் மறுபடியும் வந்துட்டு இயங்க ஆரம்பிச்சிருச்சு, ஏதோ ஒரு ஐட்டத்தை பார்த்துருச்சு, நான் இந்த ஐட்டத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடிட்டு கை வைக்கிறான். கை வச்சு பார்த்தா அது ஒரு கீ, அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேபிட் கீயாகவே இருக்குது. ஸோ இது எதுவும் ஃபியூச்சரில் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றின கரண்ட் டீட்டெயில் எதுவும் சொல்ல கிடையாது இந்த சாப்டரில். இதோட இந்த சாப்டரை முடிச்சிடுறாங்க. சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.